அடுத்ததாக அழுதா நதி. மணிகண்டன் அம்பு மகிழ்ச்சி மேல் பட்டதும் அவளோட தீய குணம் மாறி நல்ல எண்ணம் வந்தது. அதனால் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாள். அந்த கண்ணீர் தான் அழுதா நதியாக பெருகி ஓடுகின்றதாம். அழுதை ஆற்றில் நீரில் நீராடி ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கல்லை எடுத்துக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து சுமார் 2 மைல் நடந்து அழுதை மேடு என்ற குன்றில் ஏறினால் இஞ்சு பாறை கோட்டை என்னும் இடத்தை அடையலாம். பின்னர் கல்லிடும் குன்று என்ற இடம் வருகின்றது. மகிழ்ச்சியை வதம் செய்த ஐயப்பன் அவளது உடலை இங்கு புதைத்துவிட்டு கனமான கற்களை வைத்து சென்றாராம். இதன் அடிப்படையில் அழுதா நதியில் எடுத்து வந்த கற்களை பக்தர்கள் இவ்விடத்தில் போட்டு செல்கிறார்கள். இந்த இடத்தில் கல்லை போடும் பக்தர்கள் தங்கள் பாவ நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். மகிழ்ச்சி பாவத்தின் சின்னம். புதைந்து கிடக்கும் பாவ சின்னம் மீண்டும் எழுந்துவிடக்கூடாது என்பதால் கல்லை போட்டு எடவிடாமல் செய்கின்றனர். அழுதாமலை உச்சியில் இஞ்சி பாறை கோட்டை இருக்கின்றது. இங்குள்ள கோவிலில் தேவன் வியாக்ரபாதன் என்ற பெயரில் ஐயப்ப சுவாமி அருள்கிறார். வியாக்ரம் என்றால் புலி. ஐயப்பன் புலிகளை தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு தன்னை காண செல்லும் பக்தர்களை பாதுகாக்கும் காவலராக விளங்குகிறார். இந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு நடந்தால் முக்குழி என்ற இடம் வரும். இங்கு மாரியம்மன் அருள் செய்கின்றாள். அம்பிகையை வணங்கிவிட்டு தொடர்ந்து நடந்தால் கரியிலம் தோட்டை அடையலாம். இவ்விடத்தில் மலைப்பாதை சமதளமாக இருக்கும். இங்கு பக்தர்கள் தங்கி செல்ல வசதி உள்ளது. அங்கு உணவருதி சிறிது ஓய்வெடுத்து பின் புதுச்சேரி என்ற ஆற்றை கடக்க வேண்டும். கரியலம் தோட்டை அடுத்த கரிமலை அடிவாரத்தை அடையலாம். இந்த மலையில் ஏறும்போது தங்கள் பிரம்மச்சாரி விரதத்தின் சக்தியை உணரலாம். இதைவிட கடினமான மலை உலகில் இல்லையோ என்று எண்ணும் அளவுக்கு பெரும் ஏற்றத்தில் பக்தர்கள் ஏறுகிறார்கள். இம்மலையில் உள்ள மண் கருப்பாக இருக்கும். எனவே இம்மலைக்கு கருமலை என்று பெயர் இருந்தது. கரிமலை என்று மாறிவிட்டது. கரி என்றால் தமிழில் யானை என்று அர்த்தம். காட்டு யானைகள் நிறைந்த கடினமான மலைப்பகுதி என்று கூறுவர். மலை உச்சியில் கரிமலை நாதர் என்ற மூர்த்தியின் சிலை பிரசிட்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு சுவையான தண்ணீருடன் கூடிய சுனை உள்ளது. இதை ஐயப்பன் தனது அம்பினால் உண்டாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த நீரை பக்தர்கள் குடித்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள். கரிமலையில் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும். ஏனெனில் ஒரு ஒற்றை அடி பாதையே நம் கண் முன் தென்படும். ஒரு பக்கம் அதல பாதாளம், மறுபக்கம் உரசும் பாறைகள் என இருப்பதால் மிக கவனமாக ஏற வேண்டும். ஏற்றம் இருக்கும் அளவுக்கு இரக்கமும் பக்தர்களை சமப்படுத்தும். கால்கள் பின்னி தடுமாறும். ஆனாலும் ஐயப்பன் கருணையுடன் இந்த இடத்தை கடக்க அருள் செய்வார். மனதிற்குள் சரணம் சொல்லியபடியே பக்தர்கள் மலை ஏறுவார்கள். இம்மலையில் மூலிகை செடிகள் அதிகம் இருக்கின்றது என்பதால் இதை கடந்தவுடனேயே தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்கிறார்கள். கரிமலையை கடந்து சமதள பகுதி வருகின்றது. இவ்விடத்தை பெரியானை வட்டம் என்பர். யானை அதிகமாக வசித்த பகுதி என்பதால் இப்பெயர் ஏற்பட்டது. இங்கே பம்பா நதி சிறு ஓடை போல பாய்கின்றது. இங்கிருந்தபடியே மகர ஜோதியை தரிசிக்கலாம் என்பதும் விசேஷமான தகவல்.